ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு என்ன vlogனா, லாஸ்ட் வீக் சாட்டர்டே எடுத்தது தான் இது. என்ன கவர் பண்ணியிருக்கேன்னா, ஷாப்பிங் போயிருந்தோம். அது இல்லாமல் வந்து நாங்கள் ஈவினிங் டைம் எக்ஸிபிஷன் அட்டன் பண்ணியிருந்தோம். ஐலாண்ட் கிரவுண்டில் வந்து எக்ஸிபிஷன் போட்டிருக்காங்களே, அதுக்கு போயிருந்தோம். ஸோ ஷாப்பிங் எங்கன்னா, பல்லாவரம் சரவணா செல்வரத்னம் இருக்கு இல்லையா, அங்கே தான் போகிறோம். எங்களுக்கு அதுக்கு முன்னாடியே இருக்குது சரவணா ஸ்டோர்ஸ் போத்தீஸ் வந்து க்ளோஸில் இருந்தது. சரவணா ஸ்டோர்ஸ் வந்து ஆப்போசிட் கிராஸ் பண்ணி போகணும். அதனால சரி பல்லாவரமே போயிடலான்னு சொல்லிட்டு ஜமீன் பல்லாவரத்தில் இருக்க சரவணா செல்வரத்னம் போயிட்டோம். வீட்டுக்கு கொஞ்சம் திங்ஸ் வாங்கணும். கிராசரிஸ் கிடையாது, கிராசரி ஆல்ரெடி இருக்கு. நெக்ஸ்ட் மந்த் தான் டிமார்ட்ல பர்ச்சேஸ் பண்ணுவேன். என்னென்ன வாங்கினா, மாப்பு, இந்த பாத்ரூம் கழுவுற ப்ரஷ்ஷு, கிளிப்பு, இந்த மாதிரி ஐட்டம்லாம் ஒரு நோட் பண்ணி வச்சிருந்தேன். ரொம்ப மாசமா வாங்கணும்னு நினைச்சது. ஸோ இப்போ இந்த மந்த்ல அது வாங்கிடலாம் அப்படின்றதுக்காக சரவணா செல்வரத்னமே போயிடலாம் அப்படின்ட்டு அங்கே போகிறோம். ரொம்ப டிராஃபிக்காக இருந்தது. நாங்கள் கிளம்புனது மதிய டைம் தான். வீட்லேயே லஞ்ச் முடிச்சாச்சு. வீட்டில் லஞ்ச் சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்பிட்டோம். ரொம்ப டிராஃபிக்னு சொல்ல முடியாது, கொஞ்சம் ஓரளவுக்கு பரவாயில்ல. ஸோ அங்கே போயிட்டு வந்துட்டோம். நாங்கள் சரவணா செல்வரத்னத்துக்கு வந்துட்டோம். ஸோ திங்ஸ் எல்லாம் வாங்கும் போது நான் காட்டுறேன் என்னென்ன வாங்குறேன்னு சொல்லிட்டு. ரொம்ப அதிகமாக கிடையாது, ஒரு 6-7 திங்ஸ் தான். ரொம்ப சீக்கிரமாக எடுத்துட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். ஸோ பட்டு வந்து எல்லாருக்கும் ஹாய் சொல்றா. நீங்களும் அவளுக்கு ஹாய் சொல்லுங்க. இப்போ வந்து அவங்க ப்ரொனவுன் பண்றாங்க, அதை ஹாய்ன்னு அப்படின்னு சொல்லி தான் ஹாய் சொல்றா. அந்த மாதிரி ஆசையா இருக்கு. அதே மாதிரி பாய் சொல்லும் போதும் பாயின்ற வார்த்தையை சொல்றா அவ. இந்த ட்ராலி வந்து எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லுங்க. ஏன்னா அவளை கையில வச்சிருந்தோம்னா வச்சுக்கோங்களேன், இறங்கி ஓடிட்டே இருப்பா. இதுல உட்கார வச்சுட்டா அழகா சமத்தா சுத்தி பார்த்துட்டே வருவாங்க. ஸோ வந்த உடனே இந்த ட்ராலி எடுத்து அவளை உட்கார வச்சாச்சு. எடுத்தோடனே வந்து நான் வாங்க வேண்டிய திங்ஸ் எல்லாம் இதை கிராஸ் பண்ணி தான் போகணும். ட்ரெஸ் செக்ஷன்லாம் சும்மா அப்படியே பார்த்துட்டே போனால் நிறைய கலெக்ஷன் வச்சுருக்காங்க. இதெல்லாம் ரொம்ப பொறுமையாக பார்த்து வாங்க வேண்டிய ஐட்டம்ஸ். நமக்கு இதெல்லாம் தேவையில்லை, என்ன வாங்க வந்தனோ அதை வாங்கலான்னு சொல்லிட்டு அப்படியே கிராஸ் பண்ணி சும்மா அப்படியே தொட்டு பார்த்துட்டே போனோம். லெகின்ஸில் பாருங்கள் எவ்வளோ கலர் வெரைட்டிஸ் வச்சுருக்காங்கன்னு. ஆனால் இங்கே நாங்கள் ஓப்பன் பண்ண டைம்லேருந்து வரோம், நிறைய கலெக்ஷன்ஸ் இங்கே வச்சுருப்பாங்க. ஃபர்ஸ்ட் என்ன பொருள் வாங்க போகிறோன்னா, லைட்டர் தான் பார்த்தேன். கொஞ்சம் குவாலிட்டியானதாக வாங்கணும். பிஜிஎம் பிராண்ட்லேயே நான் வாங்கிட்டேன். ஸோ டபுள் பை ஒன் கெட் ஒன் அந்த மாதிரி இல்லாமல் சிங்கிள் பீஸாக இருக்க மாதிரியே வாங்கிட்டேன். அப்புறம் ஃபோக்கில் வந்து ஒரு 2 வாங்கிக்கிட்டேன் பெரிய சைஸில். கிளாஸ் பாட்டில்ஸ்லாம் நிறைய இருந்துச்சு. டிமார்ட்டில் வந்து 20 rupees அந்த மாதிரி இருக்கும். இங்கே 30 rupeesக்கு அப்படி நிறைய வச்சுருக்காங்க. சில்வர் ஐட்டம்ஸும் சும்மா பார்த்தேன். நான் எதுவும் வாங்க மாட்டேன். நான் லேடிஸோட ஒரு ஹேபிட் இல்லையா, ஏதாவது இருந்தால் சும்மா ஷாப்பிங் போனாலே சுற்றி பார்க்கணும்னு தோணலாம். அந்த மாதிரி தான் நானும் சும்மா அப்படியே எல்லாத்தையும் பார்த்துட்டே இருந்தேன். அப்புறம் என் ஹஸ்பண்ட்க்கு டிவைடட் பாக்ஸ் மாதிரி ஏதாவது வாங்கலான்னு பார்த்தேன். சும்மா சிம்பிளாக வாங்கினா போதும்னு சொல்லிட்டு ஒரு பாக்ஸ் வந்து டிசைட் பண்ணி வாங்கிட்டேன். இதுதான் வாங்கினேன். லைட்டர் வாங்கினேன், இது வாங்கியிருக்கேன். நெக்ஸ்ட் வந்துட்டு மாப் வாங்கணும், அதுக்காக வந்தேன். இங்கே வந்து தனித்தனியாக கிடச்சிது. ஸோ நிறைய எடுத்து காமிச்சாங்க. எனக்கு ஓரளவுக்கு ஓகேவா தெரிஞ்சதை எடுத்துக்கிட்டேன். அவங்களே அந்த காட்டனை வந்து மாட்டுறதுக்கு ஸ்டிக்கும் இருக்குல்ல, அதை அவங்களே மாட்டி கொடுத்துட்டாங்க. அப்புறம் வந்து கிளாத் கிளிப்பு வாங்கினேன். ஏன்னா பாப்பாவோட குட்டி குட்டி துணியெல்லாம் நான் ஒரு எப்படி அது ஒரு ஹேங்கர் மாதிரி தனியாக இருக்கும், அதில் மாட்டுறதுக்கான கிளிப்பு நான் வாங்கினேன். அப்புறம் நிறைய பாக்ஸ் ஐட்டம்ஸ்லாம் இருந்துச்சு. இது எதுவுமே நமக்கு தேவையில்லை. சும்மா வீடியோ எடுத்துகிட்டு பில்லிங்க்கு போயாச்சு. பில் முடிச்சுட்டு லிஃப்ட்டில் வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ நாங்கள் லிஃப்ட்டுக்கிட்ட வெயிட் பண்ணுறதே வந்து 4 o'clock கிட்டன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி டைம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் என் ஹஸ்பண்ட்க்கு ஷூ பார்க்கலான்னு சொல்லி சொன்னாங்க. அதனால நாங்கள் போனோம். ஆனால் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி எதுவும் ஷூ அமையலை. ஸோ நானும் சும்மா அப்படியே சுற்றி பார்த்துட்டு ஸ்லிப்பர் பார்த்துட்டு வந்தேன், எனக்கும் பாப்பாவுக்கும். ஆனால் ஒன்றுமே வாங்கலை, அவங்களும் வாங்கலை. என் ஹஸ்பண்டும் ஷூ வாங்கலை, நானும் எதுவும் வாங்கலை. ஆல்ரெடி வாங்கின திங்ஸ் மட்டும் பில் போட்டுட்டு அப்படியே கிளம்பியாச்சு. இப்படி பார்க்க வியூ நல்லா இருக்குல்ல, நான் அதனால வீடியோ எடுத்தேன். அவ்வளோதான், அங்கே பர்ச்சேஸ் முடிச்சாச்சு. ரொம்ப குட்டி குட்டி ஷாப்பிங் தான் இது. ஸோ ஆனால் வாங்க வேண்டிய ரொம்ப மெயினான திங்ஸ், ரொம்ப மாசமாக நினச்சிட்டு இருந்த திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு அப்படியே கிளம்பியாச்சு. பார்க்கிங்லேருந்து வண்டி எடுத்துகிட்டு கிளம்பியாச்சு. பட்டு பாருங்க எவ்வளோ க்யூட்டாக இருக்கான்னு. மேடம்க்கு என்ன வேலைன்னா, இது என்னன்னு பார்த்தா கண்டிப்பாக தெரிஞ்ச கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நானே சொல்லிடுறேன். பேக்ல இருக்க எல்லா திங்ஸையும் எடுத்து சீட்ல போடுறது அவளோட வேலை. ஸோ இது வந்து அவளோட இன்னர் ஜட்டி தான் இது. அதை எடுத்து தலையில மாட்டிட்டு, அவளாதான் மாட்டினா, நான் மாட்டி விடல. அவளா மாட்டிக்கிட்டு அது அழகா இருக்குன்னு சொல்லிட்டு, அது அவளுக்கு ஹேபிட். வீட்டில் இருந்தாலும் அப்படிதான், ஏதாவது கிடைச்சதுன்னா தலையில எடுத்து மாட்டிப்பா. அதை மாட்டிட்டு ரொம்ப நேரம் இருந்தா, பாக்குறதுக்கே கியூட்டா இருந்துச்சு. இப்பதான் என்ன திடீர்னு பிளான் பண்ணி தான் நாங்க ஐலாண்ட் கிரவுண்ட் போனோம்.
எக்ஸிபிஷன் போகலான்னு சொல்லிட்டு, அதுவும் ஸ்டார்ட் பண்ணி 1 வீக் தான் ஆகுது போல். ஸோ சரி போய் பார்க்கலாம், எங்கேயுமே போகல, நாங்கள் ஒரு 2-3 வீக்ஸாக போகலை. ஏலகிரி போனதோட அதுக்கப்புறம் எங்கேயும் போகலை. ஸோ போகலாம், பாப்பாவுக்கு கொஞ்சம் அவள் கலர்ஃபுல்லாக பார்த்த மாதிரி இருக்குன்னு சடனாக டிசைட் பண்ணி கிளம்பிட்டோம். அங்கே ஃப்ளைட் வருது பாருங்கள், நான் ஜூம் பண்ணுறேன். குட்டி பிள்ளைங்க ஆசைப்படுற மாதிரி எனக்கும் இந்த மாதிரி ஃப்ளைட்டு கிட்ட பார்க்குறது ரொம்ப பிடிக்கும். அதனால தான் வீடியோ கவர் பண்ணியிருக்கேன். நான் ஆதியா காமிச்சிட்டு நானும் அவ்வளோ எக்ஸைட்மெண்ட்டில் அந்த ஃப்ளைட்டை பார்த்துட்டு இருந்தேன். ஆதியா காலை தூக்கி எங்கே வச்சிருக்கா பாருங்க, சீட்டில் வச்சிருக்கா. அவள் தூங்குவான்னு பார்த்தேன்னு தூங்கலை. ஸோ ஃபைனலி வந்துட்டோம். நாங்கள் வரும்போது 6 மணி 6:30 இருக்கும்னு நினைக்கிறேன். இருட்டுற டைமில் தான் வந்தோம். ஆனால் அப்போ தான் கொஞ்சம், ஏன்னா 3 o'clock தான் அங்கே ஓப்பன் பண்ணுவாங்க. ஸோ என்ட்ரி ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 80 rupees பெர் பர்சனு. ஒர்த்து தான், ஓகே. பட் உள்ளே போயிட்டு எல்லாத்துக்குமே தனித்தனியாக ஃபோட்டோ எடுக்கணும். சாரி, ஃபோட்டோ இல்லை, பே பண்ணணும். இந்த மாதிரி ஃபோட்டோ எடுக்கிற இடமெல்லாம் கொஞ்சம் நல்லா செட் பண்ணி வச்சுருக்காங்க, அதுதான் உளறிட்டேன். இந்த மாதிரி என்ட்ரன்ஸ்லாம் அழகாக டெக்கரேட் பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள். என்ட்ரி ஃபீஸ் மட்டும் தான் 80 rupees. உள்ளே போய் நம்ம ஏதாவது பண்ணோன்னா சாப்பிட்றதுக்கோ எல்லாத்துக்குமே பர்ச்சேஸ்க்கு எல்லாத்துக்கும் தனி அமௌண்ட்டு தான் இல்லையா, கேமுக்கு எல்லாத்துக்கும் தனித்தனி அமௌண்ட்டு. அந்த என்ட்ரன்ஸ் தாண்டினோன்னே இங்கே உள்ளே வந்தால் நிறைய என்ன போட்டிருந்தாங்கன்னா விலங்குகள் அண்ட் காட்டு பூச்சிகள் அப்படின்னு போட்டிருந்தாங்க. நிறைய பூச்சி வகை வச்சுருந்தாங்க. கிட்ஸுக்கு வந்து ரொம்ப ஜாலியாக இருக்கும் இது பார்க்க. ஏன்னா அவங்க வந்து மூமெண்ட்டில் இருக்க மாதிரி எல்லாமே செட் பண்ணி வச்சுருக்காங்க. பட்டர்ஃப்ளை, தட்டாம்பூச்சி, அப்புறம் வந்து ஜிராஃபி, சிங்கம், புலி எல்லாமே வச்சுருக்காங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது. இப்போ நண்டு பாருங்கள், அதெல்லாம் நிஜமாக மூமெண்ட்டில் இருக்கிற மாதிரி, கடிக்கு வர மாதிரி அந்த மாதிரிலாம் வச்சுருந்தாங்க. எனக்கு ரொம்ப ரியலாக தோணுது வந்து சிங்கத்தோட மூமெண்ட்டு தான். ஆதி அதை பார்த்துட்டு ஜாலியாகவும், ஆனால் கிட்ட கொண்டு போனால் பயந்தா, அந்த மாதிரி இருந்துச்சு. எல்லாமே சூப்பராக செட் பண்ணியிருந்தாங்க. ஆனால் நாங்கள் ரொம்ப சீக்கிரமாக வந்துட்டோம் இல்லையா, இன்னும் மேபி அவங்க இன்னும் நிறைய செட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ தான் பண்ணிட்டும் இருக்காங்க. நாங்கள் வந்தப்பயே பார்த்தோம் நிறைய செட்டிங்ஸ் வந்து பண்ணிட்டு இருந்தாங்க அப்போது. ஸோ இருந்த அளவுக்கு நாங்கள் பார்த்துட்டு கிளம்பிட்டோம். பாருங்க நிறைய வச்சுருக்காங்க. பட்டர்ஃப்ளை, ஜிராஃபி வச்சுருக்காங்க பாருங்க. ஜிராஃபி கூட தலையாட்டிட்டு இருக்கு. ஆதியா இதெல்லாம் பார்த்து நல்லா என்ஜாய் பண்ண. அந்த லைட்டிங்ஸ் அதெல்லாம் பார்க்க அவங்களுக்கு பிடிக்கும் இல்லையா, அவளும் இதெல்லாம் நல்லா பார்த்து என்ஜாய் பண்ணாவ. ஸோ இனிமே அவளுக்காக தான் ஒரு இடத்துக்கு போகிற மாதிரி இருக்கு. ஏன்னா அவள் என்ஜாய் பண்ணணும், அவள் வீட்டுக்குள்ளேயே இருக்கா இல்லையா. ஸோ இந்த மாதிரிலாம் பார்க்கும்போது அவள் இன்னும் ஜாலி ஆகிடுவா. அதுக்காக தான் மெயினாக சடனாக பிளான் பண்ணி எக்ஸிபிஷன் போகலாம் அப்படின்னு சொன்னதே அதுக்கு தான். ஏன்னா ரைடெல்லாம் நானும் என் ஹஸ்பண்ட் எதுக்குமே போக மாட்டோம். அது வந்து எனக்கெல்லாம் செட்டே ஆகாது, வாமிட் வந்துடும். என் ஹஸ்பண்டும் போக மாட்டாங்க. இப்போ பாப்பா வச்சுருக்கிறதுனால நாங்கள் எந்த ரைடுமே போக முடியாது. அவளை சும்மா பார்க்க வைக்கலாம், அவள் கொஞ்சம் ஜாலியாக இருப்பான்றதுக்காக நாங்கள் கிளம்பி வந்தோம். இங்கே பாருங்கள், சிங்கம் சொன்னேன் இல்லையா எப்படி தலையாட்டுதுன்னு சொல்லிட்டு, அது ஒரு சவுண்டு வேற வந்துச்சு, உரு உருன்னு சொல்லிட்டு. அது நிஜமாவே ஒரு மாதிரி பயமாக தான் இருந்துச்சு. பட்டு வந்து ஆசையாக குட்டி காமிச்சாங்க, நான் பயந்துட்டாவ. அடுத்து நெக்ஸ்ட் வந்து கேமல் ரைடு வச்சுருக்காங்க, ரொம்ப ஒர்த்து. ஆனால் அந்த கேமல் தான் ரொம்ப பாவம், ரொம்ப ஏஜ்டு போல். ஆனால் நாங்களும் கேமல் ரைட் போனோம், அதை பற்றி நான் கொஞ்சம் லேட்டாக சொல்கிறேன். நல்லா இருந்துச்சு, கேமல் ரைட் சூப்பராக இருந்துச்சு. நாங்களுமே போனோம். நிறைய ஷாப் வச்சுருந்தாங்க, இது அக்சசரிஸ் நிறைய வச்சுருந்தாங்க, துணி கடையும் இருந்துச்சு, நிறைய ஃபுட்டு கடையும் நிறைய இருந்துச்சு. ஊறுகாய்க்குன்னு தனியாக ஷாப் வச்சுருந்தாங்க. அப்புறம் காருக்கானது, புர்காஸ்க்கு மட்டும் தனியாக இருந்துச்சு. 3D ஷோ இருந்து, ஹாரர் ஹவுஸ் இருந்துச்சு, குட்டீஸ் விளையாடுறதுக்கானது நிறைய வச்சுருந்தாங்க. பாப்பா வச்சுட்டு நாங்கள் எதுக்குமே போக முடியாது, ஏன்னா அவளும் பயப்படுவா. அவளுக்கும் இப்போ விளையாட மாட்டா, மேபி 2.5-3 இயர்ஸ்க்கு அப்புறம் இந்த ரெய்ட்லலாம் கூட அவள் ஜாலியாக விளையாடுவா. அதுக்கப்புறம் நாங்கள் மெயினாக வந்து அப்பளம் வாங்கி சாப்பிட்டோம். டெல்லி அப்பளம் சொல்லுவாங்க இல்லையா, அது ரொம்ப பிடிக்கும் என் ஹஸ்பண்ட்க்கு. அதனால நானும் வாங்கி சாப்பிட்டேன். டேஸ்ட் சூப்பராக இருந்துச்சு. அதுவும் காலிஃப்ளவர் பக்கோடாவும் வாங்கி சாப்பிட்டோம். உள்ளுக்குள்ளே வந்தால் ஏசி செட்டப்பில் நிறைய ஷாப் வச்சுருந்தாங்க. டார்லிங் மசாலாவோடது, பைக் ஷோரூம் ஏதோ வச்சுருந்தாங்க. அப்புறம் வந்து ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ் எல்லாம் ரொம்ப அஃபோர்டபுள் ப்ரைஸில் காம்போவில் ஏதோ பண்ணி தர மாதிரி நிறைய ஆஃபர் கொடுத்துருந்தாங்க. அதெல்லாம் நாங்கள் எதுவும் பண்ணலை, சும்மா ஜஸ்ட் பார்த்துட்டு மட்டும் வந்தோம். நிறைய ஷாப் இன்னும் ஓப்பன் பண்ணல, நிறைய எம்டியாக தான் இருக்குது. ஏன்னா 1 வீக் தான் ஆகுது ஓப்பன் பண்ணி. நெக்ஸ்ட்டு பாப்பாவுக்கு வந்து இந்த பால் விளையாடுற மாதிரி ஒரு செட்டப் வச்சுருந்தாங்க. ஸோ அவளுக்கு அதை பார்த்தோன்னே அப்படியே முகமே மாறி அதில் விளையாடணுன்னு ஆசை வந்துச்சு. அப்புறம் சரின்ட்டு என் ஹஸ்பண்ட் பே பண்ணிட்டு கொஞ்சம் நேரம் விளையாட்டும். ஒரு 10 நிமிஷத்துக்கிட்டே உட்காந்துருந்துப்பா, நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணா. ஸோ வந்து நாங்கள் கேமல் ரைட் போகணுன்னு சொன்னோம் இல்லையா, அது என்னன்னா
நாங்கள் போனோம், ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்துச்சு போகலான்ட்டு. ஏறணுன்னு செம்ம பயங்க, ஏன்னா நல்ல ஹைட்டாக இருந்துச்சு கேமல். அதில் உட்காந்தோன்னா அது அசைஞ்சு நடக்குது இல்லையா, அதில் நாங்கள் விழுந்துருவோன்ற அளவுக்கு பயமாக இருந்துச்சு எனக்கு. என் ஹஸ்பண்டுக்கு எனக்கு பின்னாடி என் ஹஸ்பண்ட் உட்காந்தாங்க. பாப்பாவை நான் முன்னாடி பிடிச்சிக்கிட்டேன். அவள் ஒரு ரியாக்ஷனும் கொடுக்கலங்க. அவள் ஜாலியாக உட்காந்துட்டு வந்தா. அவளுக்கு தெரியுது எதுலயோ போறோன்னு தெரியுது, அவன் ஒன்றும் பயப்படல. ஆனா எனக்கு ரொம்ப பயமா இருந்தது, ஏன்னா கொஞ்சம் சாஞ்சோனாலும் நம்ம கீழே விழுந்துருவோம். அந்த அண்ணா முன்னாடி போறாரா, அதுவும் நாங்க போன ஒட்டகம் வந்து ரொம்ப எப்படின்னா இந்த கடிக்கிற மாதிரி டைப் போல அந்த ஒட்டகம். அந்த அண்ணா மிரட்டிட்டே இருக்காரு. அதை எங்களுக்கு நான் பயம் தாங்கல. ஒரு ரவுண்டு தான் கூப்பிட்டு போயிட்டு வந்தாங்க. ரிட்டர்ன் வரும்போது பாத்தீங்கன்னா அது ஒரு மாதிரி டிஃப்ரெண்டா பிஹேவ் பண்ணுச்சு. எனக்கு ரொம்ப பயம் வந்துச்சு. அந்த அண்ணன்ட்ட நான் கோவப்பட்டேன், பிடிங்கனாத அப்படின்னு சொன்னேன். இல்லம்மா பயப்படாதீங்க, ஒன்றும் பண்ணாது, நான் பாத்துக்கிறேன்ட்டு அப்புறம் மெதுவா இறங்கி வந்துட்டோம் எப்படியோ. ஆனா ரொம்ப பயமா தான் இருந்துச்சு. ஓகே, ரைடு போனது ஃபர்ஸ்ட் டைமா, ஸோ ஹாப்பி. நெக்ஸ்ட் பாப்பா வந்து யாரோ பலூன் வச்சிருந்தாங்கன்னா அந்த பின்னாடியே போனோம், அந்த பையன் பின்னாடியே. சரி, அவங்க என் ஹஸ்பண்ட் வந்து பலூன் வாங்கி கொடுத்தாங்க, ஹீலியம் பலூனும் இன்னொரு பலூன் வாங்கினாங்க. அந்த பலூன் கார்ல போறதுக்கு முன்னாடி ½ hourல அதை கடிச்சு அந்த காத்தெல்லாம் போயிடுச்சுங்க. அவ்வளோதான். ரைடெல்லாம் சும்மா பாப்பாவுக்கு காமிச்சோம். இதுலலாம் இப்போ கார்ல எல்லாம் போக வைக்கணும்னு ஆசை, பட் இப்போ அவ பயப்படுவா. 2.5 yearsக்கு அப்புறம் வேணுமா கண்டிப்பா அவ அது வந்து ஜாலியா என்ஜாய் பண்ணுவா. ஸோ சும்மா வந்து அந்த லைட்டிங் அந்த இதெல்லாம் காமிச்சோம். அந்த சவுண்டுக்கே அவ பயந்தா, என்கிட்ட அம்மா அம்மான்ட்டு பயந்தா. சும்மா காமிச்சோம், ஒன்றும் இல்லடா ஜாலியா விளையாடணும் இதுலலாம் அப்படின்னு சும்மா எல்லாத்தையும் காமிச்சிட்டு கூப்பிட்டுட்டு ரிட்டர்ன் போயாச்சு. வரும்போது ஒண்ணுமே தெரிலங்க. ரிட்டர்ன் போகும்போது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு, செம்ம டயர்ட் ஆயிடுச்சு. ஏன்னா 2 hours நடந்த மாதிரி இருந்துச்சு. ஆமா 2 hours தான். 6:30 என்னமோ வந்தோம், 8:30க்கு ரிட்டர்ன் ஆனோம். ஸோ கொஞ்ச நேரம் நின்று அப்படியே மெதுவா திரும்பி கடைங்கள்லாம் பார்த்துட்டு அப்படியே கிளம்பியாச்சு. இந்த தாஜ்மஹால் செட்டிங்லாம் சூப்பரா இருந்தது. இந்த கேமல் ரைடு வந்து முடியவே இல்லைங்க. பாவம் அந்த கேமல் பார்க்கவும் பாவம். 2 கேமல் மாத்தி ரைட் போறாங்க. 80 rupees கேமலுக்கு. ஆனா வர்த்து தான். ஒரு ரவுண்டு கூப்பிட்டு போயிட்டு வராங்க. உட்கார்ந்தா மட்டும் சேஃப்டியா உட்காந்துக்கணுங்க. ஸோ ஓகே, இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். எக்ஸிபிஷன் சூப்பரா இருந்துச்சு. இன்னும் மேபி இதுக்கப்புறம் இன்னும் நிறைய அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்களும் கண்டிப்பா போயிட்டு என்ஜாய் பண்ணிட்டு வாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.